ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் சம்மானிஷன். நம்ம சேனலுக்கு பர்பஸ் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. நம்ம கேரேஜில் வந்து ரெனால்ட் டைபர் கார் வந்திருக்கு. ஸோ இந்த கார் வந்து என்னென்ன ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு கார் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அந்த காரோட இந்த கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த ஃபஸ்ட் வந்து டிங்கரிங் ஒர்க். அந்த ஃபெண்டர் பாருங்கள் டேமேஜ் ஆயிருக்கா, ஃபெண்டர் அண்ட் டோரு அண்ட் பானட் எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிருக்கிறோம். அண்ட் இந்த லைனும் பாருங்கள். அண்ட் இந்த டாப் வந்து ஃபுல்லாகவே டென்ட்டாக இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க டாப்பு. அண்ட் இந்த டாப்பும் இந்த பேனலும் பாருங்க எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த கார் வந்து எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ட்டுலாம் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இடத்துலையும் பாருங்க டென்ட் இருக்கு. அண்ட் இந்த டோர் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அண்ட் இந்த டோரை வந்து ரெடி பண்ணுறோம். அவ்வளோ இப்போ வந்து டாப்பும் பாருங்க எப்படி இருக்குன்னு. டாப் பார்த்தா உங்களுக்கே தெரியும் டாப்போட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த காரோட அவுட்லுக் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இந்த காரை வந்து டிங்கரிங் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த காரோட அவுட்லுக் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் இப்போ வந்து டிங்கரிங் ஒர்க்காக என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் பாருங்கள். இந்த டாப் ரூஃப் எல்லாம் கழட்டியாச்சு. அண்ட் அந்த டாப் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து டிங்கரிங் ஒர்க்காக கார் இங்கே இந்த இடத்துல நின்று இருக்கு. அண்ட் உங்களுக்கு பானட் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த இடத்துல டென்ட் இருந்தது. இப்போ வந்து டென்ட்டிங் ஒர்க் வந்து டென்ட் பாருங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு. அண்ட் இந்த பானட்ல இன்னும் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதால இந்த கார்னர்ல ஒன்று இருக்கு. ஸோ அதுவும் இப்போ டிங்கரிங் ஒர்க் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த நம்ம உங்களுக்கு டாப் காமிச்சிருப்போம் எப்படி இருக்குன்னு. அண்ட் இப்பயும் பாருங்க டாப் எப்படி இருக்குன்னு அந்த மார்க் பண்ணி காமிச்சிருவோம் பார்த்தியா. அவ்வளோதான். இப்போ இந்த டாப் வந்து டென்ட் அந்த டென்ட்டெல்லாம் நீட்டாக ஒர்க் பண்ணி அந்த டென்ட்டு எடுத்தாச்சு. டாப் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பண்ண போகிறோன்றதும் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த டாப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது டென்ட் ஒர்க்கெல்லாம். அண்ட் நம்ம டிங்கர்லாம் இதெல்லாம் டென்ட் பாருங்கள் எப்படி எடுத்துருக்காங்கன்ட்டு. முன்ன பார்க்கும்போது டாப் எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் டாப் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த டோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்ட்டு. அண்ட் இந்த டோரோட டென்ட்டும் எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஸோ அது பள்ளமாக இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த பள்ளத்துக்கு வந்து டென்ட் ஃப்ளோர் மிஷின் வச்சு அந்த டென்ட்டெல்லாம் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த டிங்கரிங் ஒர்க் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து பேஸ்ட் பார்க்கணும் இந்த இடத்துலலாம். ஸோ எங்கெங்கே டிங்கரிங் ஒர்க் பண்ணாங்களோ அந்த இடத்துலலாம் பேஸ்ட் ஒர்க்கு. ஃபெண்டர் புதுசாக மாற்றியாச்சு. ஏன்னா ஃபெண்டர் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சா, அவ்வளோ மாற்றிட்டோம் அது. அண்ட் டாப் பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ பாருங்கள் டிங்கரிங் ஒர்க் பண்ணதில் டாப் வந்து எந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. அண்ட் இது வந்து இன்னும் ஃபினிஷிங் இல்லை. இதுக்கு மேலே வந்து பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்க்கணும். ஸோ அதுவும் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றதும் பாருங்கள். ஏன் இந்த காரை தேய்க்கிறோம் இப்படி அப்படின்னா, ஸோ இந்த பேஸ்ட் ஒர்க் இல்லையா, ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன மேடு இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி மிஷினில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட் வைப்போம். ஸோ இந்த பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பாருங்கள் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. இந்த சைடு பேனரெல்லாம் பேஸ்ட் பார்த்தாச்சு. அண்ட் இன்னும் பாக்கி டாப் ஒன்று தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பானட்டு அண்ட் இந்த ஃபெண்டர் அதெல்லாம் பேஸ்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் டல் பண்ணின்னுக்குறோம். அண்டு டாப்புக்கு பேஸ்ட் பார்த்தாச்சானா அவ்வளோதான். அந்த பேஸ்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ ஃபுல் வண்டியும் டல் பண்ணுறது தான். ஸோ அந்த டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். அவ்வளோதான். கார் ஃபுல்லாக டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இது வந்து இது எந்த பேஸ்ட் அப்படின்னா, இந்த இப்போ நம்ம டல் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த டல் பண்ண இடத்துல வந்து அந்த மார்க் இருக்கும். ஸோ அதனால் அந்த மார்க் மறையிறதுக்கு இது வந்து இன்னொரு பட்டி பேஸ்ட். இது இந்த பேஸ்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கார் ஃபுல்லாக டல் பண்ணும். அவ்வளோ கார் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அது எல்லோ பட்டி. இப்போ வந்து கார் ஃபுல்லாக பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த மார்க் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் மறைஞ்சிடும். அண்ட் டாப்பும் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு. அதில் இந்த இடத்துலையும் பேஸ்ட்டெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து கார் ஃபுல்லாக டல் பண்ணும். டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் டல் பண்ணும்.
அண்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். அதெல்லாம் இப்போ வந்து தண்ணியில் டல் பண்ணணும். கார் ஃபுல்லாக தண்ணியில் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரைமர் கோட் இருக்குது. அண்ட் இந்த காரோட டாப் எல்லாம் ஃபுல்லாக டல் பண்ணிருக்கிறோம். அதெல்லாம் முன்ன பார்த்ததும் இப்போ பார்க்குறதும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது காரில்? அது உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த கார் வந்து ஃபுல்லாக நம்ம டல் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். காரோட இந்த அவுட்லுக் பார்த்தா உங்களுக்கே தெரியும் காரில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. அண்ட் அது தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவ்வளோதான், காரோட பேஸ்ட் பட்டி எல்லாம் ஒர்க் முடிஞ்சு. இப்போ வந்து ப்ரைமர் கோட். இந்த ப்ரைமர் கோட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அது ப்ரைமர் எதுக்கு அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் ஒர்க் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பேஸ்ட் ஒர்க் பார்த்த இடத்துல ப்ரைமர் கோட் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அது மேலே இன்னும் சின்ன சின்னதாக ஸ்பாட் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டல் பண்ணும். நாம் இந்த கார் எந்த அளவு நீட்டாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். அண்ட் இந்த ப்ரைமர் சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதாங்க இந்த ப்ரைமர் கோட். இது பேஸ்ட் ஒர்க் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் அந்த பேஸ்ட் ஒர்க் எல்லாம் ப்ரைமர் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார் ஃபுல்லாகவே கவர் பண்ணிருக்கிறோம். இந்த ப்ரைமர் கோட்க்கு அப்புறம் இது ப்ரைமர் கோட் டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் ஒர்க்கு. ஸோ அது எப்படி பண்ண போகிறோன்றதையும் பாருங்கள். அண்ட் இந்த காரோட கலர் வந்து எப்படி, எந்த கலர் என்ன இது அப்படின்றதும் பாருங்கள். பாருங்க இந்த காரோட கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சானா? இல்லைங்க, இனிமேல் தான் பெயிண்டிங் ஒர்க். அண்ட் இந்த ஸ்பாட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு டல் பண்ணிட்டோம். அண்ட் இந்த கார் வந்து இப்போ உள்ள பெயிண்ட் ரூம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பெயிண்ட் ரூமில் விட்டு அதெல்லாம் பெயிண்ட் ரூம்லேயும் விட்டாச்சு. கார் வந்து சுற்றிலும் மாஸ்க் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். காரோட டிங்கரிங் பேஸ்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு இப்போ காரோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அண்ட் டோர் பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. டாப்பும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பெயிண்டிங் கலர் எடுத்துன்னுக்குறோம் காருக்கு. காரோட பெயிண்ட் கலர் எடுத்துன்னுக்குறோம். அவ்வளோ காரோட பெயிண்ட் கலர் எடுத்தாச்சு. அண்ட் இந்த கலர் தான் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த டாப் ஒர்க்கெல்லாம் நம்ம எந்த அளவு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம சேனல் பசங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கேரேஜ் ஒர்க் நம்ம எப்படி நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் அதுவும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் டாப்பு பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. அண்ட் டோரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் டோரோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த டோர் வந்து டிங்கர் ஒர்க் பண்ணது. டோர் டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க்கும் பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் வந்திருக்கு இப்போ காரு. அண்ட் பெயிண்டிங் ஒர்க் கைன்னு இருக்கு. அண்ட் காரோட அவுட்லுக்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் பானட்டும் பார்த்துருப்பீங்க. பானட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல சின்ன சின்ன டாட்டு. அண்ட் இந்த இடத்துல பாருங்க டாப் இப்போ எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு. அவ்வளோதான், இப்போ இந்த காரோட பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த வந்து பெயிண்டிங் வந்து இந்த ஷைனிங் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இது வந்து பெயிண்டிங் கோட். இதுக்கப்புறம் வந்து கிளியர் கோட் இருக்குது. ஸோ அதுவும் எப்படி பண்ண போகிறோன்றதும் பாருங்கள். பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் கிளியர் கோட்டு. அண்ட் இந்த கிளியர் கோட்டு இப்போ இருக்கிற காரோட ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த கிளியர் இதுதான். அண்ட் இந்த கிளியர் அடிக்கும்போது இந்த காரோட ஷைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ இந்த வந்து ஷைனிங் இது ஃபஸ்ட்டு பெயிண்ட்டு, இது வந்து ரெண்டாவது கிளியர் இது. அண்ட் இதுதான் ஃபினிஷிங். இது முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இதுலேயும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
பெயிண்ட் கோட் அடிக்கும்போது அது அந்த பாருங்க ஷைனிங் இருக்கும், அந்த மாதிரி இல்லை. அண்ட் இப்போ பாருங்க இது கிளியர் கோட் அடிச்சதுக்கப்புறம் ஷைனிங் பாருங்க எப்படி இருக்குன்னு. காரோட பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு இந்த காரோட அவுட்லுக் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க. அதுதான் இப்போ வந்து இந்த டிங்கர் பேஸ்ட் ஒர்க் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃபினிஷிங் பாருங்க எப்படி இருக்குன்னு. அண்ட் டாப்பு பானட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த டென்ட் இருந்துச்சு. அண்ட் இந்த மெயின் இந்த டோர் அண்ட் ஃபெண்டர் அதெல்லாம் இப்போ வந்து ஃபிட்டிங் ஒர்க். ஸோ இந்த காரோட ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதும் இந்த காரோட அவுட்லுக் நம்ம எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதில் இந்த ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட நம்ம அவுட்லுக் ஃபினிஷிங் எல்லாம் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கார் ஓட்டுறீங்கனாக்கா, ஸோ என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இது, நீங்கள் கார் ஓட்டுறீங்கனாக்கா கொஞ்சம் பார்த்து சேஃபாக நிதானமாக ஓட்டுங்க. ஸோ அப்போ தான் நம்ம கூட இருக்கிறவங்க சேஃபு, நீங்களும் சேஃபாக ஓட்ட முடியும். ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்டிக்கோங்க. அண்ட் இந்த காரோட அவுட்லுக் இப்போ பார்த்துடலாம். அண்ட் டாப் நம்ம நீங்கள் பார்த்துருவீங்க எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் இந்த டாப்போட ஃபினிஷிங் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் டிங்கர் பெயிண்டிங் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது மறக்காமல். அண்ட் இந்த ஒர்க்கை பற்றி நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த பானட்லேயும் அந்த ஃபெண்டர் புதுசு பானட்டில் டென்ட் இருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காரோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் எந்த அளவு நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் பசங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மறக்காமல் நீங்கள் கார் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.